நீங்கள் தானே ஆட்டோ கொடுத்தீங்களா? ஆமாண்ணா. போகலாமா? போகலாண்ணா. எப்படியும் ஓடிபி கேட்டால் தான் சொல்லுவாங்க. சார் ஓடிபி சொல்லுங்கள் சார். சாரிண்ணா 5084. சாரி ஒன்று சொல்லிவிடுங்க. ஓடிபி கேட்டால் தான் சொல்லணும்னு எதனா வேண்டுதல் இருக்கா? லொக்கேஷன் இங்கே தான் முடியுது. இந்த கஸ்டமராது கரெக்டாக இங்கே இறங்குவாரா பார்ப்போம். சார் உங்கள் லொக்கேஷன் வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போங்கண்ணா. அப்போ நான் மட்டும் நான் இழுத்த வரேனா? இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க. அந்த பிளாக் லைட் லெஃப்ட்டில் அந்த பிளாக் லைட் நிறுத்தினா நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்கண்ணா. அது அந்த பிளாக் கலர் கேட்டேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்கண்ணா. அந்த பிளாக் கலர் கேட்டேன். ஓகே ஸ்டாப் இங்கே தான். ஜிபேவா சார்? ஜிபே தாண்ணா. ஸ்கேனர் கொடுக்குறேன், ஸ்கேன் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் நெட் ஆன் பண்ணிடுறேன். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. காட்டுங்க, கியூஆர் காட்டுங்க. ஓகேண்ணா. எவ்வளோ அமௌண்ட்டு? 179. 179. ஓகே வந்துச்சு. அப்புறம்ண்ணா 179 தான் வந்துருக்கு. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இறக்கி விட்டதுனால ஆட்டோ டிரைவருக்கும் பெரிய நஷ்டம் இல்லை. தள்ளி வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுத்தா கஸ்டமருக்கும் இது பெரிய நஷ்டம் இல்லை. இது 2 பேருமே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லைங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.